புதுமண தம்பதிகளின் முதலிரவு அறை. சிறப்பாக புது மாப்பிள்ளைக்கும் புது பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்து முடிந்தது. அடுத்த கட்டமாக இருக்கும் சம்பிரதாயம் முதலிரவுதான். புதிய மாப்பிள்ளை முதலிரவுக்காக ஏராளமான எதிர்பார்ப்புல எப்படா சாந்தி முகூர்த்தம் வரும் என்று காத்து கொண்டிருந்தான். புது மாப்பிள்ளை பல வருடங்களுக்கு முன்பே பெண் சுகத்திற்காக உடல் தயாராக இருந்தாலும் திருமணம் என்கின்ற ஒரு சமூக அங்கீகரிப்பிற்காக அவன் காத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு சுத்த அபத்தமாகப்பட்டது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. புது மாப்பிள்ளையோட அப்பா கல்யாண பேச்சை ஆரம்பிச்சதுல இருந்து மாப்பிள்ளை மனசுல முதலிரவு பற்றிய யோசனைகள் தான் அதிகமாக இருந்தது. 13 வயதில் இருந்து 25 வயது வரையிலும் ஏறக்குறைய ஒரு மாமாங்கம் ஒரு பெண்ணின் அருகாமைக்காக, ஒரு இன்பமான புதிய அனுபவ தேடலுக்காக மாப்பிள்ளை ஆவலுடன் காத்து கொண்டிருந்தான். இந்த காத்திருத்தல் மிகவும் ஏக்கமானதாகவும் கஷ்டமானதாகவும் கொடுமையானதாகவும் அவனுக்கு இருந்தது. இந்த காத்திருப்பிற்கு இன்றுதான் விடை கிடைக்கப் போகிறது, நிறைவேறப் போகிறது. இனி தனக்கான ஒரு பெண், அவளுடன் சுதந்திரமாக இஷ்டத்திற்கு கலவியில் ஈடுபடலாம் என்கின்ற எண்ணமே மாப்பிள்ளைக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. முதலிரவு தொடங்கியது. புது பெண் தலையை குனிந்தபடியே அறையினுள்ளே வந்தாள். மயில் கழுத்து நிற பட்டுப்புடவை அவளுடைய சந்தன நிறத்திற்கு மிகவும் எடுப்பாக இருந்தது. வாசனை பூக்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஏசி அறையின் நறுமணம் சூழ, அகன்ற கட்டிலின் மெத்தையில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளை புது பொண்ணை தனது அருகே கட்டிலில் அமர வைத்தான். பின்பு களைப்போடும் ஆசையோடும் தனது ஆசை மனைவியின் மடியில் உரிமையோடு தலை வைத்து நீலவாக்கில் படுத்து கொண்டான். புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த புது பொன்னின் கைகளால் அவள் காதலுடன் தனது கணவரின் தலைமுடியை கோரிவிட்டாள். இப்படியே இருவரும் ஏதும் பேசாமல் வெகு நேரமாக இருந்தனர். மாப்பிள்ளை பட்டு புடவையில் தனது மனைவியின் அழகிலும் மலர்களின் மணத்திலும் உடல் களைப்பிலும் மெய்மறந்து போயிருந்தான். அப்படி இருந்தாலும் கூட தனது மனைவியின் முகத்தை ரசித்து கொண்டே இருந்தான். மனைவியான புது பொன் கணவரிடம், என்னங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, புது மாப்பிள்ளை நிம்மதியா இப்படி விடிய விடிய உன் மடியிலே படுத்துக்கணும் போல இருக்கு என்று சொன்னான். மனைவி, தாராளமாக படுத்துக்கங்க என்று வெக்கப்பட்டுக்கிட்டே அவளும் கூறினாள். இருவரும் பேச ஆரம்பித்தனர். மாப்பிள்ளை, எப்பா இந்த கல்யாணம்னு சொல்லி இந்த வெயில் காலத்துல அதுவும் அக்கினி முன்னாடி நம்மளை உட்கார வச்சு பெண்டு எடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு இது முதலிரவு மாதிரியே எனக்கு தெரியல என்று சொன்னான். புது பொண்ணு ஏன் என்று கேட்டாள். மாப்பிள்ளை, கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 தடவை நம்ம உங்க வீட்லையும் எங்க வீட்லையும் மீட் பண்ணியிருக்கோம். இப்ப தனியா உன் கூட ஒரே அறையில ஒண்ணா தனிமையில பழக நல்லா இருக்கு. உனக்கு எப்படி தோணுது என்று கேட்டான். புது பொண்ணு, எனக்கு எந்த மாதிரியும் தோணல என்று மௌனமாக சிரித்தாள். மாப்பிள்ளை தனது மனைவியிடம், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். புது பொண்ணு என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து கொண்டாள். மாப்பிள்ளை திரும்பவும், நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்க, புது பொண்ணும் பொய்யா கூட ஒருத்தவங்கள பிடிக்குமா என்று கேட்டாள். மாப்பிள்ளை சரி என்று அவள் பக்கத்தில் வந்து அவள் கண்களோடு கண் பார்த்து கொண்டான். இருவருடைய கண்களிலும் காதலும் காமமும் மாறி மாறி பரிமாறப்பட்டன. உணர்ச்சி வசத்துடன் தனது மனைவியை கட்டி தழுவி ஐ லவ் யூ டியர் என்று அவன் கூற, அவளும் ஒன்றும் சொல்லாமல் மௌனம் காத்தாள். மாப்பிள்ளை புது பொண்ணை பார்த்து, நீயும் ஐ லவ் யூ டியர், ஐ லவ் யூ சோ மச் டியர் என்று சொல்லு செல்லமே என்று கூறினான். புது பொண்ணு ஐ லவ் யூ என்று கூற மாப்பிள்ளைக்கு ஒரே குஷியாகி விட்டது. மாப்பிள்ளை, என்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணுகிட்ட இப்பதான் முதல் தடவையா என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றத கேட்குறேன். இந்த வார்த்தைக்காக எத்தனை வருஷம் ஏங்கியிருப்பேன் தெரியுமா? இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு உணர்ச்சி வசத்தில் பேசிக்கொண்டு இருந்தான். புது பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிவிட்டது. மாப்பிள்ளை, இந்த அன்பு என்னைக்கு ஒரு நாளும் குறைஞ்சு போயிடாதுன்னு அவள்கிட்ட கேட்க, புது பொண்ணும் என்று ஒரு நாளும் குறையாதுங்கன்னு அவனுடைய கன்னத்தை கிள்ளி சொன்னாள். மாப்பிள்ளை, எனக்கு நீ வேணும்டி, ஐ லவ் யூ சோ மச் டி என்று சொன்னான். புது பொண்ணும் எனக்கும் தாங்க நீங்க வேணும் என்று அவனிடம் கூறினாள். மாப்பிள்ளை, முழுக்க முழுக்க என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நடந்துப்பல நீ என்று கேட்க, புது பொண்ணும் நிச்சயமாக நடந்துப்பேங்க, உங்க இஷ்டம்தான் என் இஷ்டம்னு சொல்லி அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டாள். மாப்பிள்ளை சந்தோஷமாக, உன்னுடைய இந்த அன்பிற்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று உணர்ச்சி வசப்பட்டான். புது பொண்ணு உடனே அவனுடைய வாயை தனது விரல்களால் மூடினாள். மாப்பிள்ளை, சாரி, ஞாபகம் இல்லாம உன் மடியிலே படுத்துட்டேன், உனக்கும் தானே கால் வலிக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருக்க முயற்சி செய்தான். ஆனால்
புது பொண்ணு அவனை எந்திரிக்க விடாமல் தனது கைகளால் அவனது நெஞ்சில் அழுத்தம் கொடுத்தாள். மாப்பிள்ளை அவளுக்கு இது பிடித்திருக்கிறது என்று அப்படியே படுத்துக்கொண்டான். சுதந்திரத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையும் தனிமையும் கிடைத்த கிளுகிளுப்பில் அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு செல்லும் உயிர்த்தெழுந்தது. அதனால் புது பொன்னின் கைகளை பிடித்து முத்தமிட ஆரம்பித்தான். புது பொன்னின் கழுத்தில் தொடங்கி பாதம் வரை முத்தமிட்டான். அவளும் காமத்தில் மூழ்க ஆரம்பித்தாள். நாணத்துடன் முணுங்க ஆரம்பித்தாள். இருவரும் எனக்கு நீ வேண்டும் நீ வேண்டும் என்று உளர ஆரம்பித்தனர். இருவரும் தங்களை இறுக்கி கட்டி கொண்டனர். கைகள் உடலில் கோலமிட, கால்கள் நடனமாட, இரு உடல் ஓர் உயிராய் கலந்திட, உணர்வுகள் கூட காமம் தலைக்கு ஏறி எது சரி எது தவறென்று புரியாமல் அத்தனையும் ஆரவாரத்துடன் அரங்கேற நடந்து முடிந்தது. மேஜையில் இருந்த கடிகாரம் அலாரம் அடிப்பது கேட்டு புது பொண்ணு கண் விழித்தாள். அவளது நெஞ்சில் முகம் வைத்து மாப்பிள்ளை தூங்கிக் கொண்டு இருப்பதை உணர்ந்தாள். ஓர் இளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்யமான கணம். அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கி கிடப்பது. அவள் சிறிதும் அசையாமல் அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் கடுகளவு கூட கணவனின் மனம் கோணாமல் அவனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். தன்னை துளிக்கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்துவிட வேண்டும் என்று காதலோடு முணுமுணுத்தாள். தாம்பத்தியத்தில் மனைவி கணவனுக்கு தன்னை கொடுப்பதாய் நினைக்கிறாள். கணவன் தனக்கு வேண்டியதை மனைவியிடம் பெற்று கொள்வதாய் எண்ணுகிறான். புது பொண்ணு தன் உடலில் புதிதாய் இணைந்திருக்கும் தாலியை தொட்டு முத்தமிட்டு கொண்டாள். அப்போது கணவன் சற்று புரண்டு படுத்தான். அதோடு அவன் உதடுகள் எதையோ முணுமுணுத்து கொண்டிருப்பதை பார்த்து அவள் கவனித்தாள். பக்கத்தில் காதை வைத்து கேட்டபோது அவளுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தான். தூக்கத்தில் கூட தனது பெயரை உச்சரிப்பதைக் கண்டு பெருமை கொண்டாள். காதலுடன் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கணவன் எழுந்துவிடக்கூடாது என்று கட்டிலிலிருந்து வேகமாக சென்று மெதுவாக கதவை திறந்தாள். அவளுடைய அம்மா கதவிலிருந்து சற்று பின்தள்ளி நின்று கொண்டிருந்தாள். புது பொண்ணு என்னம்மா என்று கேட்டாள். அவங்க அம்மா, வா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், முதல்ல நீ வந்து குளிச்சுடு சொன்னாங்க. புது பொண்ணு, சரிம்மா நீங்க போங்க, நான் ஒரு நிமிஷத்துல திரும்ப வந்துடுறேன்னு சொல்லி அம்மாவை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் போய் தனது கணவரின் முகத்தை பார்த்தாள். அறையினுள் ஏசியின் குளிர் அதிகமாக இருப்பதைக் கண்டு சற்று குறைத்து பக்கத்தில் இருந்த போர்வையை எடுத்து அக்கறையுடன் அவன் மேல் போர்த்திவிட்டாள். அவனுடைய தலைமுடிகளை விரல்களால் கோரிவிட்டாள். பட்டும் படாமல் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள். இவன் என்னவன் என்ற எருமார்ப்பு கொண்டாள். பிறகு கதவை சத்தமின்றி சாத்திவிட்டு குளிக்கச் சென்றாள்.